வெல்கம் டு கிரேசி vlogs. நம்ம vlogோட சிம்பிள் வந்து இதுதான். நிறைய பேருக்கு வந்து தெரியவே இல்லை. துப்பாக்கியை கையில் வைக்கிற மாதிரி, துப்பாக்கியை கையில் பேசுவா அப்படிங்கிற மாதிரி. சரி, அது வெடி கசகசன்னு பேசாம இப்போ வந்து நேராக வந்து கான்செப்ட் வந்துடும். இப்போ வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க கேமராமேன்? இப்போ ஒரு மதுரைன்னா மதுரை மல்லி, அடுத்து திண்டுக்கல்னா பூட்டு, அப்புறம் ஏதாவது சொல்றேன் எனக்கு தெரியாது. அது மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு ஃபேமஸ் இருக்கு. நம்ம காட்டுமன்னார் கோயிலோட ஃபேமஸான டிஷ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டைட்டில். ஓகேவா? அதனால இது வந்து ஒரு சீரீஸாவே ஆரம்பிக்க போறோம். நம்ம ஒரு ஃபேமஸ் சீரீஸ் எபிசோட் 1 உங்களை அன்போடு வர வைக்கிறோம் மக்களே. அது இதுதான் நம்ம வந்து இதோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரோட்டு கடையிலையும் போய் சாப்பிட்டு எப்படி டிஷ் எந்த டிஷ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்கள் இது வந்து எந்த ப்ரொமோஷன் வீடியோவுமே எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டுக்காக பண்றது தான் ஃபுல்லாவே. அதனால வந்து எல்லா கடையிலுமே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஓவரால் டிஷ் எது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம காட்டுமன்னார் கோயிலோட ஃபேவரட் டிஷ், ஃபேமஸான டிஷ் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டுங்க. ஓகேவா? இனிமேல் நாங்கள் கடைசி எபிசோட்ல எல்லா டிஷ்ஷையும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ரிசல்ட் ஒன்று தரோம். அதுதான் நம்ம ஊரோட ஃபேமஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ரொம்ப தேங்க்ஸ் ஒரு விஷயம் ஒன்று. அதாவது நம்மளோட சேனல் வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு வேணா அது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பரா தெரியலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 200ங்கிறது எங்களுக்கு 2 வருஷம் உழைப்பு. அது நீங்கள் ஒரு வீடியோக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கு, அவ்வளோ கஷ்டம் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கண்டென்ட் கூட பயங்கரமா வேற லெவல் பண்றோம். அதுக்கு முன்னாடி சரி, இன்னைக்கான கதைக்கு வருவோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரோட்டு கடையும் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நேரம் அங்கதான் போகணும். அங்கே போயிட்டு எப்படி நல்லா ஒரு சுற்றி சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள எப்படி நம்ம காட்டுமன்னார் கோயிலோட ஃபேமஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். வாங்க போகலாம். ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. சாரி, எனக்கு தெரியாதா? இது எங்க இருக்குன்னா நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டோம். இந்த கடை பேரு எங்க இருக்கு, எந்த நாடு, எந்த மாநிலம், எதுவுமே ரிவீல் பண்ண மாட்டோம். சும்மா அப்படியே வருவோம், சாப்பிடுவோம், வயிறு கலப்பும், பாத்ரூமும் வருவோம், சாப்பிடுவோம், வயிறு கலப்பும், ரிப்பீட், வருவோம், சாப்பிடுவோம், வயிறு கலப்பும், ரிப்பீட். நல்லா இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து இங்க வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு தெரியல. நம்ம அண்ணன்ட்ட தான் போய் கேட்கணும். ஓகேவா? லைட்டா கொஞ்சம் படபடப்பு பயமா இருக்கு. படபடப்பா ஒரு கையெல்லாம் நடுக்குது, காலெல்லாம் நடுக்குது, ஒரு மாதிரி மயக்கம் இருக்கு. உங்களுக்காக எதையும் செய்ய நாங்க துணிஞ்சு வந்திருக்கோம் மக்களே. நீங்கள் எங்களுக்காக எதையும் செய்யாம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரிங்க மக்களே. குடன்லாம் இருக்குங்க, இல்ல தண்ணி கேன் போட வந்தவங்க நாங்க. காப்பிரைட் கொடுத்துறாதீங்க. இப்ப நான் அந்த மாதிரி அதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா அவர் என்ன பார்த்துட்டே இருக்காரு. நான் வேற அவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம, மத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாதுடா. ஓகேவா? உனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க போட்டோ எடுக்கிறது, பிராங்க் பண்றது கூட ஒரு லிஸ்ட்ல பர்மிஷன் இல்லாம பண்ணலாம். போட்டோ எடுக்கிறது தப்பு. ஐயவா? உனக்கு காட்டுமன்னார் கோயில்ல எந்த டிஷ்டா ரொம்ப பிடிக்கும்? சொல்லு, என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? வடையா, பானிபூரி பிடிக்குமா? உங்களுக்கு காட்டுமன்னார் கோயில்ல ரொம்ப பிடிச்ச டிஷ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கும் வந்து ஒரு இதாகும். கேமராமேன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்ச் வெளில தள்ளிடுவாங்க. அதுதான் சம்பாவம். சரி வாங்க போய் என்ன வேணும்னு சொல்றேன். காட்டுமன்னார் மேட்டுத்தைக்கால் பெட்ரோல் பங்க் அருகில் பக்கத்தில் இருக்கு. பானிபூரி, மசாலா பூரி, முட்டை பேல் இருக்கு, காளான், முட்டை காளான். நம்ம எல்லாம் அதிகமாக முட்டை பானிபூரி, முட்டை பேல் பார்சல் நிறைய போவோம். நம்ம ஆரம்பிச்சு ஒரு 5-20 வருஷம் ஆகும். சில முட்டை காளான் இப்போ பார்சல் முட்டை காளானா நல்லா பிஸியாக போயிட்டு இருப்பா. பரவாயில்ல, நல்லா இருக்கும். நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு. பாய். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, ஒரு வழியா வந்து
ஓகே, ஒரு வழியா வந்து அண்ணா டிஷ் வந்து நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஷ் எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்றோம். பேசவே முடியல, ஆக ஓகே. ஃபைனலான ஒரு அவுட்புட். நான் அப்போ கொஞ்சம் சாப்பிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டு வச்ச ஒருத்தன் வந்து எப்படி ரிவ்யூ சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அவ்வளோ அப்படியே இப்போ வரைக்கும் வாயில எச்சு ஊறிட்டு இருக்கு. சத்தியமா இந்த டிஷ்ஷுக்கு ஒரு 10க்கு ஒரு 9.5 கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஃபுல்லாலாம் கொடுக்க முடியாது, 9.5 கொடுக்கலாம். வேற லெவல்ல இருக்கு டிஷ்ஷு. நான் பானிபூரி அவன் நாரே டிஷ்ஷுன்னு என்னமோ வடக்கன் மாதிரி பேசிக்கிறேன். பானிபூரி வாங்கணும், நல்லா இருக்கு. ஓவரால் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து இங்க சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நாங்க கடையில ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு கடை இருக்கு, அங்க போயிட்டு இதே மாதிரியே சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து நல்ல ரிவ்யூலாம் சொல்றோம். ஓகேவா? இப்போ அப்படியே அவனும் கேமராமேனும் உட்காந்து சாப்பிட்றாங்க. வந்து சாப்பிட்டு அவனும் ரிவ்யூ சொல்லுவான், அவனோட ரிவ்யூ கேளுங்க. நாங்க இங்கேயும் நல்லா இருக்கா சாப்பிட்டு பார்த்தியா? சாப்பிடவே இல்லை, தலை ஒரு 50. நல்லா இருக்கா? 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 8.5 காசு நம்ம தான் கொடுக்கணும். இப்படி வலிச்சு நக்கிறோம், நல்லா டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்படியே சுட மொறுன்னு புரிஞ்சா? கிளம்பலாமா? எவ்வளோ காசு மறந்துட்டு வந்துட்டா?